அனைவருக்கும் வணக்கம். சுபீஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் ஹவு டு ஃபேஸ் கொரோனா வைரஸ் பை இன்க்ரீசிங் தி சிந்தசிஸ் ஆஃப் ஆன்டிபாடி இன் ஹியூமன் பீயிங். ஆன்டிபாடின்றது தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. கொரோனா வைரஸுக்கு இன்னும் மெடிசன் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்டிபாடியை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெக்சரை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பொதுவாக ஆன்டிபாடிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் லைஃப் சேஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டிபாடிஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுனால நான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் ஹவு டு ஃபேஸ் கொரோனா வைரஸ் பை இன்க்ரீசிங் தி சிந்தசிஸ் ஆஃப் ஆன்டிபாடி இன் ஹியூமன் பீயிங். இதுதான் கொரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு மேலே ரெட் கலரில் இருக்குது. தட் இஸ் கால்ட் அ ஸ்பைக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது. திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அ ப்ரோட்டீன். திஸ் இஸ் ஏபிள் டு ஃபியூஸ் வித் த ஹியூமன் செல் மெம்பரேன். ஸோ த வைரஸ் மெம்பரேன் அண்ட் ஆல்சோ ஹியூமன் செல் மெம்பரேன் ஃபியூஸ் டுகெதர் அண்ட் கொரோனா சிம்டம்ஸ் டு த அஃபெக்டட் பர்சன். Common viral diseases, smallpox, common cold, measles, mumps, rubella, polio virus, rabies, Ebola, Hanta virus, இது எல்லாமே நீங்கள் நம்ம ஏற்கனவே வைரஸை பற்றி இந்த டிசீசஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இதில் நம்மளுக்கு இப்போ கொரோனா வைரஸ்ன்றதான் ஒரு புதிய ஒரு வைரஸ். இது பி செல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பிளாஸ்மா செல். பி செல் இந்த கொரோனா வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கிற போது நம்மளுக்கு ஆன்டிபாடி தான் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்டிபாடி எங்கேருந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் சிந்தசைஸ்ட் ஃப்ரம் பி செல், பி லிம்போசைட்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் WBC. It is differentiated into plasma cell. So every B cell specific to single antigen. So each cell can produce several thousands matching antibodies per second. Antibodies are glycoprotein molecules. Immunoglobulin is produced by the plasma cells. At present there are 5 classes of immunoglobulin in human body, namely immunoglobulin A, immunoglobulin G, M, E and D. Antibody is the main reaction molecule of the humoral immune response. Immunoglobulin play an important role as antibacterial, antiviral, and affects the synthesis of phagocytosis of the cell. It is capable of killing or dissolving the pathogenic microorganisms. It is an important component of the disease resistance in the body. The 5 primary classes of immunoglobulins are immunoglobulin G, immunoglobulin M, A, D and E. Immunoglobulin நான் இங்கே சொல்கிறது எல்லாம் ஆன்டிபாடிஸ் தான். They are distinguished by the types of heavy chains found in the molecule. இப்போ இம்யூனோகுளோபுலின் G அப்படின்னு நம்ம சொல்கிறது ஹெவி செயின் காமா செயின் இருக்கிறதுனால அது இம்யூனோகுளோபுலின் G. Like this immunoglobulin M அப்படின்றது is a mu chain. Heavy chain mu chain. That's why this is called as immunoglobulin M. Immunoglobulin A have alpha chain. Immunoglobulin E have epsilon chain. And immunoglobulin D have delta chain. These are the structure of all different kinds of antibodies. Immunoglobulin G is a common antibody. This is in the highest range in the human body. Immunoglobulin E and immunoglobulin D, immunoglobulin M, immunoglobulin A. The immunoglobulin M is the largest molecule. This is called the pentamere because of the 5 molecules are attached together by a disulfide bond. Immunoglobulin A is 2 molecules are connected by a joint chain and with the help of a secretory protein. Immunoglobulin G ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை இதில் பார்க்கலாம். Immunoglobulin G is synthesized from the plasma cell and is the only antibody that can pass through the placental carrier. So it can be synthesized 3 months after birth. பேபி மதரோட யூட்ரஸில் வளரும் பொழுது பிளாசண்டா வழியாக கிராஸ் ஆகி அந்த பேபிக்கு இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது ஒன்லி immunoglobulin G. It can be in the baby's body, it can be synthesized 3 months after birth. அந்த பேபிக்கு 3 monthsக்கு அப்புறம் தான் immunoglobulin G செக்ரேட் ஆகும். Immunoglobulin G is the most abundant in the human serum, accounting 3/4 of the total serum immunoglobulin, which is the most important anti-pathogenic antibody.
Immunoglobulin A is mainly distributed in various mucosal surfaces and saliva, colostrum. Colostrum means first mother's milk, tear, sweat, nasal secretions, bronchial secretions, digestive tract secretion, participating in the body's mucosal local anti-infective immune response. Immunoglobulin A cannot pass through the placental carrier. The newborn babies can only get immunoglobulin A from mother's milk, breast milk. But 4 to 6 months after birth, they can start their own synthesis. The synthesis level up to 25% of adult up to 1 year. 1 year வரைக்கும் 25% அடல்ட்டுக்கு எவ்வளோ செக்ரீட் ஆகுதோ அதுலேருந்து 25% வந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும் அந்த பேபிக்கு. இட் கேன் ரீச் அடல்ட் லெவல் ஆஃப் தி ஆன்டிபாடி சிந்தசிஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 8 இயர்ஸில் தான் அடல்ட்டுக்கு எவ்வளோ வந்து இம்யூனோகுளோபுலின் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்தளவு அந்த குழந்தைக்கு இருக்கும். Immunoglobulin M is also known as macroglobulin because it is having a 5 molecules pentamers mainly distributed in the blood, accounting for 1/10 total amount of the serum immunoglobulin. Immunoglobulin M is the earliest synthetic antibody in the individual development. When the body is infected, immunoglobulin M antibodies are the first to produce the primary immune response to the antibody. Immunoglobulin E, it is the main function is in immunity to parasites such as Helminthus like Trichinella spiralis, Fasciola hepatica. Immunoglobulin E is utilized during immune defense against certain protozoan parasites such as Plasmodium falciparum. Immunoglobulin D is a unique immunoglobulin with a low concentration in serum and the exact function of which is not known. However, it makes up to 1% of the protein in the plasma membranes of B lymphocytes, where it is usually co-expressed with another cell surface antibody, immunoglobulin M. B cells thus can express both immunoglobulin M and immunoglobulin D, which are specific for the same antigen. Turmeric, pepper, ginger, lemon, coriander, mint leaves, curry leaves, cinnamon, cumin, aniseeds, these are the natural way to help boost the immune system by increasing the immunomodulating capacity of the body. இப்போ இந்த டர்மரிக், பெப்பர், ஜிஞ்சர், லெமன் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம டெய்லி ஒரு குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிற போது கண்டிப்பாக நம்மளோட ஆன்டிபாடிஸ் நல்லா சிந்தசைஸ் ஆகும். இது தவிர ஹெர்பல் பிளான்ட்ஸ் சச்சஸ் ஆசிமம் சாண்டம், துளசி, சொலானம் ட்ரைலோபாட்டம், தூதுவளைன்னு சொல்கிறது, வித்தானியா சோம்னிஃபரா, அஸ்வகந்தா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், சினோடான் டாக்டைலான்றது அருகம்புல், ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டான்றது நிலவேம்பு, குர்குமா லாங்கான்றது டர்மரிக் மஞ்சள் பொடி, டினோஸ்போரா கார்டிஃபோலியான்றது சீந்தில் செடி கொடி மாதிரி அது வளரும், சீந்தில் இன் தமிழ். அதனோட இந்த டினோஸ்போரா கார்டிஃபோலியாவோட பிக்சர் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்போ பிளாஸ்மா தெரப்பினா என்ன? இப்போ சப்போஸ் ஆன்டிபாடிஸ் நல்லா சிந்தசைஸ் ஆகுது நம்ம பாடியில், அதனால வந்து எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸை நம்ம நல்லா வந்து ஃபுட்டு மூலமாக எடுத்துக்கிட்டு சிந்தசைஸ் ஆகுது நம்ம பாடியில். அப்படின்னும் போது நம்மளை எந்த ஒரு பாக்டீரியாவும் வைரஸும் நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து தேவையான உணவுகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறல அப்படின்னா நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் வந்து சரியான அளவில் சிந்தசைஸ் ஆகாது. அப்போ ஈவன் சிம்பிள் வைரஸை கேன் அட்டாக் த பர்சன். That will produce various kinds of diseases, microbacterial pathogens, viral disease, bacterial diseases, all these things. இப்போ இதெல்லாம் வந்து தவிர பிளாஸ்மா தெரப்பி, இப்போ சப்போஸ் வந்து அவங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னும் போது immediately the person may be affected. So suppose they are affected by any kind of virus, even coronavirus. Now they have they have discovered the plasma therapy. And the researchers from the Houston Methodist Hospital in the US,
began a clinical trials to transfuse plasma from recovered COVID-19 patient into critically ill patient in the month of March 2020. They found a positive statement. In the study published in the American Journal of Pathology, the scientists described the clinical outcome of the convalescent cases, showing 19 out of 25 patients improving with the treatment and 11 discharged from the hospital. இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை கேட்டதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆன்டிபாடிஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெலாம் நம்ம எடுத்துக்கிறணும். ஈவன் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபுட்டு தவிர ஃப்ரூட்ஸ்லேயும் நல்ல இது இருக்குது. அதை நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டு உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டிசீஸும் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் ரொம்ப லாங் லைஃபோட ஹெல்த்தியோடு நீங்கள் வாழணும் அப்படின்ற வாழ்த்தி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ. லெக்சரை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெக்சரை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.